சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தோட அடுத்த படமா உருவாக இருக்கு கூலி. 70 வயதை கடந்த நிலையிலும் இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுத்துட்டு வராரு ரஜினிகாந்த். அவரது நடிப்புல அடுத்தடுத்து ஜெயிலர், லால் சலாம், வேட்டையன் படங்கள் வெளியான நிலையில தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னை, விசாகப்பட்டினம், ஹைதராபாத் ஆகிய இடங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்க நிலையில அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்காக படக்குழுவினர் வட இந்தியாவுக்கு சென்று இருக்காங்க. வரும் 12ஆம் தேதி ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி இந்த படத்தின் அதிரடி அப்டேட் வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன அப்டேட்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல இளம் இயக்குநர்களை கூட கை கோத்துட்டு வராரு. அந்த வகையில கடந்த ஆண்டுல அவரது நடிப்புல வெளியான ஜெயிலர் படம் மிக பெரும் ஹிட்டை அவருக்கு கொடுத்தது. சன் பிக்சர்ஸும் இந்த படம் சிறப்பாக அமைந்த நிலையில அடுத்தடுத்த ஜெயிலர் 2 படம் உருவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கான வேலைகளில் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் தற்போது ஈடுபட்டிருக்காராம். இது குறித்தும் வரும் 12ஆம் தேதி ரஜினிகாந்தின் பிறந்த நாளில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பிலே ரஜினிகாந்த் மீண்டும் இணைந்து நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அப்டேட்களும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பிறந்த நாளில் வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதனிடையே அடுத்ததா மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் இணைய உள்ள படம் குறித்து அவரது பிறந்த நாள் அன்னைக்கே அப்டேட் எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் தற்போது கூலி படத்தோட அடுத்த அப்டேட் வெளியாகியிருக்கு. சென்னை, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களை தொடர்ந்து அடுத்ததா ஜெய்ப்பூர்ல படத்தோட ஷூட்டிங் நடைபெற இருக்கிறதாகவும் அதற்காக ரஜினிகாந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் அங்கு சென்று இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்துல நடிகர் அமீர்கான் கேமியோ கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதா கூறப்படும் சூழல்ல ஜெய்ப்பூர் ஷூட்டிங்ல அவரும் பங்கேற்க உள்ளதாகவும் சொல்லப்படுது. கூலி படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்து வரும் சூழல்ல விரைவிலே படத்தோட ஷூட்டிங் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுது. படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்லப்படுது. முன்னதா லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் கூட்டணியில் வெளியான லியோ படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில அதை கவனத்தில் கொண்டு கூலி படத்தை இயக்கி வருவதா நம்ம லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருந்தாரு. ஜெயிலர் படம் போலவே இந்த படத்திலும் மிக பெரும் நட்சத்திர பட்டாளத்தை இணைச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, அமீர்கான், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டவர்கள் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. படத்திற்கான மிக பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே வரும் 12ஆம் தேதி இந்த படத்தோட எந்த மாதிரியான அறிவிப்பு வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. ரஜினி நடிப்பில் இந்த ஆண்டில் வெளியான லால் சலாம், வேட்டையன் படங்களை கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் வேட்டையன் படம் அதிரி வசூலை குவிச்சது. இதனிடையே கூலி படம் அவருக்கு அடுத்த ஆண்டில் சிறப்பாக கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.